بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வியாழக்கிழமை தோறும் நம்ம நடத்துகிற பாடம் புகாரி ஹதீஸ் என்ற நூலுடைய தமிழாக்கத்தை பார்த்து வர்றோம். இதுவரைக்கும் 15 ஹதீஸுகளை பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு 16வது ஹதீஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். 16வது ஹதீஸுக்கு புகாரி இமாம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அதுக்கு ஒரு பாடத்தலைப்பு கொடுக்குறார். அப்படி தான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தார். இதில் என்ன பாடம்னு கேட்டால், பாபு ஹலாவத்தில் ஈமான். ஏன்னா ஈமான் என்பது பலதரப்பட்ட விஷயங்களை கொண்டது என்று முதல்ல சொல்லிட்டார். உமூருல் ஈமான் சொன்னால் சும்மா இந்த 6-7 விஷயத்தை நம்புறது மட்டுமில்லை, அதுக்கு நிறைய கிளைகள் இருக்கிறது என்று சொல்லிட்டு எதெல்லாம் ஈமானில் சேரும் என்று அதை ஒரு பாடமாக்கி கொண்டு வர்றார். இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பாபு ஹலாவத்தில் ஈமான். ஹலாவத்துன்னா சுவை, ருசி. ஒருவருக்கு ருசி இருக்கும்ல, சாப்பாட்டுக்கு ஒரு ருசி, பிரியாணிக்கு ஒரு ருசி, அப்படின்னு வடைக்கு ஒரு ருசி, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குல்ல, அந்த டேஸ்ட்டுக்கு தான் ஹலாவத்தும்பாங்க. அப்போ ஈமானுடைய ருசி, சுவை பற்றிய பாடம். ஈமானுடைய ருசியை அது உணவுப் பொருள் கிடையாது. நாக்கில் நக்கி பார்த்து இது புளிப்பு இனிப்புன்னு சொல்கிறது கூட கிடையாது. ஆனால் ஈமானுக்குன்று ஒரு சுவை இருக்கிறது. அந்த ஈமானுடைய சுவை யாரால் அறிய முடியும் என்பதை தான் இந்த பாடத்தில் அதுக்குரிய ஹதீஸை கொண்டு வச்சு விளக்குறார். அதனால் பாபு ஹலாவத்தில் ஈமான், ஈமானின் சுவை குறித்த பாடம். ஹலாவத்துனா சுவை, ருசி, சுவை, டேஸ்ட்டு, அது பற்றிய பாடம். அதுக்கு போடக்கூடிய ஹதீஸ் தான் 16 ஹதீஸ் என்ன சொல்லுன்னா, ஹத்தசனா நமக்கு சொன்னார், அறிவித்தார், முஹம்மது இப்னுல் முசன்னா. முஹம்மது இப்னுல் முசன்னா என்பவர் எனக்கு சொன்னார். இவர் புகாரியுடைய உஸ்தாது. எனக்கு சொன்னார். கால முஹம்மது இப்னுல் முசன்னா சொல்கிறார், ஹத்தசனா அப்துல் வஹாப் அஸ்ஸகஃபியு. சகஃபி என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த அப்துல் வஹாபு எமக்கு சொன்னார் அப்படின்னு முஹம்மது முசன்னா சொல்கிறார். கால அப்துல் வஹாபு சொல்கிறாரு, ஹத்தசனா ஐயூபு, நமக்கு ஐயூபு சொன்னார் அப்படிங்கிறாரு. ஐயூபு என்ன சார்? ஐயூபு யார் வழியாக இதை சொல்கிறார்னு கேட்டால், அன் அபி கிலாபா, அபு கிலாபா என்பவர் வழியாக ஐயூபு சொல்கிறார். ஐயூபு அப்துல் வஹாப்கிட்ட சொல்கிறாரு. சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், நமக்கு அபு கிலாபா சொன்னார்னு சொல்கிறார். அன் அபி கிலாபா, அபு கிலாபா வழியாக ஐயூபு சொன்னார். அபு கிலாபா யார் வழியாக சொன்னார்? சொந்தமாக சொன்னாராண்டா? இல்லை, அன் அனஸின், அனஸ் வழியாக சொன்னார். அன் அனஸ் இப்னி மாலிக்கின். அனஸ்ன்னா வாப்பா பேரையும் சேர்த்து அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறோம்ல, அவங்க தகப்பனார் பேர் மாலிக்கு. ஆனால் அனஸ் இப்னு மாலிக்கின், அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் வழியாக அபு கிலாபா சொல்கிறார். அப்போ அனஸ் அபு கிலாபாட்ட சொல்ல, அபு கிலாபா ஐயூபிட்ட சொல்ல, ஐயூபு அப்துல் வஹாபிட்ட சொல்ல, அப்துல் வஹாப் முஹம்மது இப்னுல் முசன்னாட்ட சொல்ல, அவர் புகாரிட்ட சொல்ல அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் இந்த வரிசை பிரகாரம். அப்போ அனஸ் இப்னு மாலிக் சஹாபியாக இருக்கிறதுனால ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு துவா செஞ்சுக்கிடுவாங்க, அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வானாக. அனஸ் இப்னு மாலிக் சொந்த கருத்தை சொன்னாரா? இல்லை. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனின் நபி, அவர் நபி வழியாக அவர் சொல்கிறார். இந்த பிந்தன சொல்லுக்கு சொந்தக்காரங்க அனசு கிடையாது, நபி தான். அப்போ நபி சொன்னதாக அனசு அறிவித்து அவர் வழியாக மேற்கண்ட அறிவிப்பாளர்களை கடந்து புகாரிக்கு வந்திருக்கிறது. அனி நபின்னு போட்டதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுக்கு ஈடேற்றத்தை கொடுப்பானாக, அருள் செய்வானான்னு ஒரு துவா செஞ்சுக்கிடுவோம். கால அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாசுன், இதுதான் செய்தி. இது வரைக்கும் உள்ளது சனது, இதுதான் மத்தன், மெசேஜ் இதுதான். என்ன சனது மத்தன் என்றால், சலாசுன் 3 விஷயங்கள். வெறுமனே 3 அர்த்தம், 3 விஷயங்கள் தான் கருத்தது. சலாசுன் 3 விஷயங்கள். மண் குன்ன ஃபீஹி,
யாரிடத்தில் இருக்கின்றனவோ. காணவுடைய பன்மை பெண்பால் பன்மை வந்து குன்ன. காண காணா காணு, காணத்து காணத்தா குன்ன. காணண்டா ஆகிவிட்டான், குன்னண்டா ஆகிவிட்டார்கள். பெண்பால் பெண்பாலாக எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டால் மூணுன்னு வந்துருச்சுல. மூணுக்கு மேலே சொல்வதாக இருந்தால் அது ஜம்முல தான் சொல்லுவாங்க. சலாசுன் 3 காரியம்னு வந்துட்டதுனால இந்த 3 காரியத்துக்கு உரிய தான் காணவுள்ள அடங்கிய லமீர். காணவுள்ள உள்ள லமீர், குன்னவுள்ள உள்ள லமீர் வந்து அந்த 3 காரியத்தை குறிக்குது. அதனால் சலாசுன் மண் காணுன்னு சொல்ல முடியாது, அல்லது மண் காணத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காரியங்கள் 3 சொல்லும்போது பன்மையாக தான் சொல்லணும். அப்போ சலாசுன் 3 காரியங்கள் மண் குன்ன ஆகிவிட்டனவோ. ஃபீஹி யாரிடம், இந்த மண் வந்து மௌசூல், அந்த மௌசூல் வர்றதுனால இந்த ஃபீஹிங்கிறது அவனிடம்ங்கிறதுக்கு பதிலாக எவனிடம்னு மாற்றிக்கிறணும். அப்போ சலாசுன் மண் குன்ன ஃபீஹி யாரிடத்தில் இந்த 3 காரியங்கள் ஆகிவிட்டனவோ. 3 காரியங்கள் யார், 3 குணங்கள், 3 தன்மைகள் ஒன்றா வச்சுக்கிறங்க. 3ன்னு மட்டும்தான் வருகிறது. 3 குணங்கள், 3 தன்மைகள், 3 அடிப்படைகள் ஏதோ ஒன்று வச்சுக்கிடலாம். 3 விஷயங்கள் யாரிடத்தில் ஆகிவிட்டதோ அவர் வஜத, அவர் பெற்றுக்கொள்வார், அடைந்து கொள்வார். ஹலாவத்தல் ஈமானி, ஈமானுடைய ருசியை அவர் உணர்ந்து கொள்வார். ஈமானுடைய ருசி வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. 3 தன்மை இருக்குது. அந்த 3 தன்மை மட்டும் உன்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் ஈமான்டா எவ்வளோ டேஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாசுன் 3 காரியங்கள் மண் குன்ன ஃபீஹி யாரிடம் அவை இருக்கின்றனவோ. குன்னண்டா இருக்கின்றன, இந்த மண் வந்ததுனால யாரிடம்னு வந்துடும். யாரிடம் அவை இருக்கின்றனவோ அவன் வஜத உணர்ந்து கொள்வான், பெற்றுக்கொள்வான். எதை பெற்றுக்கொள்வான்? ஹலாவத்தல் ஈமானி, ஈமானுடைய சுவையை அவன் தான் உணர்வான். அந்த சுவை யாருக்கு தெரியும்? இந்த 3 தன்மை இருக்கான்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறணும். இந்த 3 தன்மை நம்மக்கிட்ட இருந்துச்சின்னு சொன்னால் இந்த ஈமானுடைய டேஸ்ட்டு நமக்கு புரியும் அப்படிங்கிறாங்க. 3 தன்மை என்ன? ஐயக்கூன அல்லாஹு வ ரசூலுஹு, ஐயக்கூன் அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் ரசூலும் ஆகிவிட வேண்டும். அஹப்ப இலைஹி, அவனுக்கு மிக விருப்பமானவர்களாக ஆகிவிட வேண்டும். மிம்மா சிவாஹுமா, ஹுமாண்டா அல்லா ரசூல், அந்த 2 பேரை சிவாண்டா தவிர, அந்த 2 பேர் தவிர உள்ள மற்றவற்றை விட அந்த அல்லா ரசூல் மட்டுமே என்ன செய்யணும்? அஹப்ப விருப்பமானதாக ஆகிவிட வேண்டும். இந்த தன்மை உனக்கு இருக்கணும். எதையும் விட அல்லாஹ் தான் டாப்பு, எதையும் விட ரசூல் தான் டாப்புன்னு மனசில் வந்துடணும். நீ நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? அல்லா ரசூலை தவிர உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ செல்வங்கள் இருக்கிறது, எவ்வளவோ சுகபோகங்கள் இருக்கிறது. இதெல்லாம் விட, எல்லாத்தையும் விட அல்லாஹ்வும் ரசூலும் ரொம்ப விருப்பமானவர்கள் என்று ஒருத்தனுக்கு ஆகிவிட்டால், இந்த தன்மை இருந்தால் அவன் வந்து ஈமானுடைய சுவை அறிந்து கொள்வான். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, சலாசுன் மண் குன்ன ஃபீஹி யாரிடத்திலே 3 காரியங்கள் இருக்கின்றனவோ அவன் வஜத அடைந்து கொள்வான். ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய ருசியை அடைந்து கொள்வான். சொல்லிவிட்டு 3 விஷயம் சொன்னதுனால நம்ம என்ன செய்யணும்? அதில் வந்து 1ஆவதுன்னு நமக்கு வச்சுக்கிறணும். அடுத்து 2வது செய்யும்போது 2ஆவதுன்னு வச்சுக்கிறணும். 3ஆவது செய்தியை சொல்லும்போது 3ஆவது இந்த இடத்துல அஹதுஹான்னு வச்சுக்கிறணும். எப்படி இந்த ஐயக்கூனன்னு இந்த இடத்துல இருக்கல, 3 விஷயம்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ 1 2 நம்பர் போடணும்ல. அஹதுஹா அதில் முதலாவது, அதை சொல்ல மாட்டாங்க. அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உலகத்திலே சுருக்கமான மொழி. அதை வந்து அந்த சிந்தனையை கொண்டே சிலதை விளங்கி கொள்கிற மாதிரி விட்டுரும் இந்த மொழி. ஒன்றையும் பற்றியாக சொல்லி தான் விளங்க வைக்கணுங்கிறது இந்த மொழியில் கிடையாது. அதனால் அஹதுஹா அதில் முதலாவது, அந்த 3இல் முதலாவது என்னென்று கேட்டால் ஐயக்கூன ஆக வேண்டும். அல்லாஹு ரசூலுஹு, அல்லாஹும் ரசூலும் ஆகிவிட வேண்டும். எப்படி ஆகிவிட வேண்டும்? அஹப்ப இலைஹி, அவனுக்கு ரொம்ப விருப்பமானவர்களாக ஆகிவிட வேண்டும். இந்த அஹப்ப என்பது வந்து இஸ்மு தஃலீல். அஹ்பபு, ஹப்பண்டா விரும்பினான். அதிலிருந்து வந்து இஸ்மு தஃலீல் சொல்வதாக இருந்தால் அன்சருன்னு சொல்லுவோம்ல, அன்சரு அஹ்சனு
அக்ரமு அந்த மாதிரி சொல்கிற மாதிரி சொல்வதாக இருந்தால் அஹ்பபுன்னு வரும். அஹ்பபுன்னு சொல்லக்கூடாது, அஹப்புன்னு வரணும். அப்போ அஹப்புன்னா ரொம்ப விருப்பமானவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த காண குன்னண்டு காண வந்திருக்குல்ல, இந்த காண வந்ததுனால இந்த காணவுக்கு ரெண்டு வரணும், ஒரு இஸ்மு வரணும், ஒரு ஹபர் வரணும். யார் ஆகிவிட்டான், என்னவா ஆகிவிட்டான்? காண ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆகிவிட்டான், அதுக்கு ரஃபு. என்னவா ஆகிட்டான்? ஆலிமன், அதுக்கு நசபு, ஆலிம் ஆகிட்டாண்டு. அப்போ காணவுடைய வகையராக்கள் வரும் என்று சொன்னால் அதுக்கு என்ன வரணும்னு கேட்டால் அதுக்கு ஒரு இஸ்மு வரணும், அது முப்ததான்னு வச்சுக்கிறீங்களேன். அதுக்கு ஒரு ஹபர் ஒன்று வரணும். இஸ்முக்கு வந்து ரஃபு செய்யணும், ஹபருக்கு நசபு செய்யணும். அந்த அடிப்படையில் அங்கே எக்கூனன்னு வந்துருச்சுல, எக்கூனவுடைய இஸ்மு வந்து அல்லாஹூ, ரஃபு வந்துருச்சு பாருங்கள். எக்கூன் அல்லாஹூ, அதில் அத்துப்பு செஞ்சதுனால ஒரு ரசூலுஹு, அல்லாஹ் ரசூல்னு வந்துருச்சு, இஸ்மு வந்துருச்சு. இப்போ ஹபர் வரணும். அஹப்ப, அஹப்பு தான் இஸ்மு தஃப்லீல். அஹப்பன்ட்டு எதுக்கு வந்திருக்குன்னா காணவுனால், ஆனால் விருப்பமானவராக ஆக வேண்டும். அப்போ அவராக இவராகன்று வந்து அது ஹபரு. அப்போ அஹப்பு என்பது இஸ்மு தஃப்லீல், அந்த அஹப்பு என்பது இங்கே ஹபராக வந்திருக்கிறதுனால அஹப்பு என்பது நெஞ்சிருச்சு, அஹப்பன்னு வந்துருச்சு. ஏற்கனவே இஸ்மு தஃப்லீலை பற்றி உங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கிறோம். அது வந்து சில இடங்களில் தான் இருமை பன்மை எல்லாம் பயன்படும், பெரும்பாலும் அது ஒருமையாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இப்போ அல்லாஹ் ரசூலுன்னு ரெண்டு ஆள் சொல்லியிருக்கிறோம். அஹப்பன்னு ஒருமையாக வந்திருக்கு. அஹப்பு அஹப்பானின்னு வரும்ல இருமை, அஹப்பானின்னு இங்கே வரல. இங்கே பேசுவது ரெண்டு ஆளை பற்றி. கூன அல்லாஹு வ ரசூலுஹு, ரெண்டு இஸ்மு அங்கே வந்திருக்கிறது. அது வந்துச்சுன்னா அந்த இருவரும் விருப்பமானவர்கள் ஆகுறதுங்கிறது எப்படி வரணும்? அஹப்பானி, அஹப்பு அஹப்பானின்னு வரணும். நம்ம இப்போ படித்த சர்வு பிரகாரம் அப்போ உங்களுக்கு விளக்கிட்டோம். இது சில இடங்களில் தான் வந்த இருமைக்கு இருமை, பன்மைக்கு பன்மை வரும். பாக்கி எல்லா நேரத்துலையுமே அஹப்புங்கிறத ஒரு சொல்லு அனைத்துக்கும் போதுமானதாக இருக்கும் என்று அதை முந்தி விளக்கிட்டோம். இஸ்மு தஃப்லீலுங்கிற பாடத்தை இப்போ எடுத்து பார்த்து பிடிஎஃப்பில் அனுப்பியிருக்கிறோம்ல, அதை பார்த்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும், மறுபடியும் வந்துக்கிறங்க. அப்போ ஐயக்கூன் அல்லாஹூ, அல்லாஹு ஆக வேண்டும், ரசூலுஹு அவனுடைய ரசூல் ஆகிவிட வேண்டும். எப்படி ஆகிவிட வேண்டும்? அஹப்ப, அஹப்பானின்னு அர்த்தம். அஹப்ப மிக விருப்பமானவர்களாக ஆகிவிட வேண்டும். இலைஹி அவனுக்கு, அந்த ஒருத்தனுக்கு விருப்பமானவர்களாக ஆகிவிட வேண்டும். எதை விட? மிம்மா மினல்லதி, அந்த மாங்கிறது அல்லது அர்த்தம். மிம்மாண்டா மின் ப்ளஸ் அல்லதி, மினல்லதி சிவாகுமா, அந்த ரெண்டு பேரை தவிர உள்ள, சிவாண்டா தவிர உள்ளவற்றை விட, இந்த ரெண்டு பேர் தவிர உள்ளவற்றைன்னா மற்றவைன்னு அர்த்தம். மிம்மா சிவாகுமானா மற்றவைன்னு அர்த்தம் செஞ்சுக்கோங்க. தவிர உள்ளவற்றைங்கிற வந்து தமிழுக்கு வந்து அப்படி ஒரு நெருடலான நடையாக தெரியும். அதனால் மற்றவைன்னா தமிழில் உள்ள வழக்கத்துக்கு மாறி வந்துடும். மிம்மா சிவாகுமா, மற்றவைகளை விட, இந்த ரெண்டு பேர் தவிர உள்ளவர்களை விடன்னு சொல்வது அர்த்தம். அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி செய்ய சொல்லும்போது செஞ்சு காட்டணும். அப்போ தான் அந்த மொழி கரெக்டாக உங்களுக்கு பரிச்சயமாகும். நல்ல பழக்கமான பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் மிம்மா சிவாகுமா மற்றவர்களை விடன்னு போய்க்கிடலாம். அப்போ மிம்மா சிவாகுமா மற்றவர்களை விட அல்லாஹ்வும் ரசூலும் ஒருத்தனுக்கு விருப்பமானது ஆவது வந்து ஃபஸ்ட்டு காரியம். 3 காரியம் சொன்னாங்கல்ல, அந்த 3ல் முதல் காரியம் என்னது? இப்படி நீ இருக்கிறியா, இப்படி ஒருத்தன் நேசிச்சிட்டான்டா ஈமானுடைய ருசி அவனுக்கு தெரிஞ்சிடும். முஸ்லீமாக இருப்பதில் அவனுக்கு ஒரு இன்பமே கிடைச்சிடும். அல்லாஹ் ரசூல் அவ்வளோதான்ப்பா, எதுவும் எனக்கு பெருசு இல்லை இப்படிங்கிற அளவில் அவன் என்ன செய்யணும்? நேசிக்கணும் அல்லாஹ் ரசூலை. 2வது வ அன் வருதில் ஓ சானிஹான்னு வச்சுக்கிறேன். அவனுக்குள்ளே ஒன்று சொல்லிட்டதுன்னா அகதுஹாண்டா 1 முதல்ல முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல என்ன செய்யணும்? இந்த வாவுக்கு அப்புறம் சானிஹா, அதில் 2வது, அந்த 3ல் 2வது என்னவென்று கேட்டால் யுஹிப்ப, அன்னு வந்ததுனால யுஹிப்பு தான் அது வரணும். அன்னு நசபு செய்யும்ல, அதனால யுஹிப்ப, யுஹிபிப யுஹிப்ப, யுஹிப்ப ஒருவன் விரும்ப வேண்டும். அல் மரு ஒரு மனிதனை விரும்ப வேண்டும். ஒருவன் இன்னொருவனை விரும்ப வேண்டும். அது விரும்புறது எப்படி இருக்கணும்னா லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹி, அவனை அல்லாவுக்காக தவிர விரும்பக்கூடாது. ஒரு ஆளை நேசிக்கிறான், ஏண்டா நேசிக்கிறான்னா அல்லாவுக்காக நேசிக்கிறேன். அந்த அல்லாவுக்காக நேசித்தல், எங்கள் தாயை ஒருத்தர் நேசிக்கிறான், தாய் என்பதற்காக நீ நேசிக்கக்கூடாது.
அல்லாவுக்காக நேசிக்கணும். அல்லாஹ் நேசிக்க சொன்னதுனால நீ நேசிக்கிற. மனைவியை நேசிக்கிறாய், கணவனை நேசிக்கிறாய், அண்ணன் தம்பியை நேசிக்கிறாய், புள்ள குட்டிகளை நேசிக்கிறாய், நண்பர்களை நேசிக்கிறாய். எல்லாம் எதுக்கு நேசிக்கணும்? இவனை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான். அல்லாவுக்காகத்தான் நேசிக்கிறேன். அல்லாவுக்கு எதிராக போனால் அவனை நேசிக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவில் ஒருத்தன் நேசித்தான்னு சொன்னால் இந்த ஈமானுடைய ருசி அவனுக்கு தெரியும். ரெண்டாவது தன்மை யுஹிப்ப, ஒருவன் விரும்ப வேண்டும், அல் மர் இன்னொரு மனுஷனை விரும்ப வேண்டும், லா யுஹிப்புஹு அவனை விரும்பக்கூடாது, இல்லால் இல்லாஹி அல்லாவுக்கே தவிர விரும்பணும். ஆனால் எதுக்கு விரும்பணும்? அல்லாவுக்காகத்தான் இவனை விரும்புகிறேன். அப்போ அல்லா விஷயத்தில் எதிராக நின்றாண்டா போடான்னு போயிடணும். இப்படியான ஒரு மனநிலை ஒருவனுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஈமானுடைய ருசி அவனுக்கு தெரியும். ரெண்டு தன்மை. மூணாவது சாலிதுன்னு வச்சுக்கிற வேண்டியதான். மூணாவதுன்ற வார்த்தை இல்லாட்டாலும் மூணாவது விஷயமாவது ஓ சாலிசுஹா, அந்த மூன்று காரியங்களில் மூன்றாவது காரியம் எக்கிரக, ஒருவன் வெறுக்க வேண்டும். எதை வெறுக்கணும்? யஊத ஃபில் குஃப்ரி, குஃபுருக்கு திரும்பி செல்வதை. ஆதண்டா திரும்பி சென்றான், ஆதண்டா வந்துட்டு ரிவர்ஸில் போகிறது, யஊதுண்டா திரும்புறது. வந்ததுனால யஊத திரும்பி செல்வதை வெறுக்க வேண்டும். எக்கிரக மூன்றாவது காரியம் சாலிதுவா, மூணாவது காரியம் எக்கிரக ஒருவன் வெறுக்க வேண்டும். எதை வெறுக்க வேண்டும்? யஊத அவன் திரும்பி செல்வதை வெறுக்கணும். எதில் திரும்புறது? ஃபில் குஃப்ரி, குஃபுரில் திரும்பி செல்வதை வெறுக்க வேண்டும். கமா எக்ரஹு அவன் வெறுப்பதை போல யுக்குதஹ ஃபின்னார் நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல குஃபுருக்கு போகிறத வெறுக்கணும். இந்த பெரும்பாலும் சஹாபாக்களை நோக்கி அவங்க சொன்னாங்க, இது நம்மளுக்கு குஃபுருக்கு திரும்பி போகிறதுங்கிறது வராது. சஹாபாக்களாக இருந்தவர்கள் எல்லாருமே என்னவாக இருந்தாங்க? குஃபுரில் இருந்தாங்க. குஃபுரில் இருந்து தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு மறுபடியும் நீ குஃபுரா போறியா அப்படின்னு கேட்டால் நெருப்புல தூக்கி போட்டாலும் அதை ஏற்றுக்கிறவனே தவிர அதை ஒத்துக்கிற மாட்டேங்கணும், அப்படி வெறுக்கணும். அதான் திரும்புதல் என்பது சஹாபாக்களை மையமாக வச்சு சொன்னது. நமக்கு குஃபுருக்கு திரும்புதல் கிடையாது, நம்ம குஃபுரில் இருக்கலையே. திரும்புதல்னு சொன்னால் ஏற்கனவே அதில் இருந்துட்டு திரும்பி போகிறதுக்கு பேர் தான் திரும்புதல்ங்கிறது வரும். இப்போ நம்ம ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் காலத்துக்கு பிந்தி வந்தவங்களுக்கு அந்த திரும்புதல்ங்கிறத வராட்டாலும் குஃபுருக்கு போவதுன்ற அர்த்தம் நம்ம கொடுத்துக்கிற வேண்டியது. யஊத பில் குஃப்ரி குஃபுருக்கு செல்வதை வெறுக்க வேண்டும். கமா எக்ரஹு யுகுதஃப ஃபின்னார், கதஃப என்றால் தூக்கி போடுவது. கதஃபன்னா என்னது? ஒரு பொருளை எடுத்து தூக்கி போடுறது. ஒரு பெண் மீது அவதூறு சொல்வதற்கும் கூட கதுஃபு என்று சொல்லுவாங்க. தூக்கி போடுறாங்க பாட்டுக்கு, எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் தூக்கி போடுறதுனால தான் கதுஃபுன்ற வார்த்தை. கதஃபன்னா தூக்கி போடுவது, வீசுவது. அப்போ யுகுதஃப வீசப்படுவதை, ஃபின்னாரி நெருப்பில் வீசப்படுவதை, கமா எக்ரஹு வெறுப்பது போல. நெருப்பில் வீசப்பட்டதை உனக்கு பிடிக்குமா? வெறுப்பாக இருக்கும்ல. அப்போ குஃபுருக்கு போறியாடான்னு கேட்டால் அப்படி வெறுக்கணும். குஃபுரை எப்படி வெறுக்கணும்னு கேட்டால் நெருப்பில் போடுவதை நீ எப்படி வெறுப்பியோ அந்த மாதிரி குஃபுரை வெறுக்கணும். இந்த மூன்று தன்மைகள் உன்னிடத்தில் இருக்குமேயானால் உனக்கு ஈமானுடைய ருசி வந்துவிட்டது. ஈமான்டா என்னங்கிறது விளங்கி கொள்வாயின்னு இருக்குது. அப்போ இதில் பாட தலைப்புக்கு என்னன்னு கேட்டால் ஈமானுடைய சுவைன்ட்டார். இதனுடைய அத்தியாய தலைப்பு என்ன? ஈமானின் பல விஷயங்கள் இருக்கிறதுன்னு தலைப்பு, உமுருல் ஈமான். அந்த பல விஷயங்கள் இதெல்லாம் அடங்குது. இது ஒரு விஷயமாச்சு. இந்த ஹதீஸு ஏறக்குறைய இந்த கருத்து பிரகாரம் இதே வார்த்தை இருக்கும், இல்லை இந்த கருத்துப்படம் இருக்கும். புகாரில் 21வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. 6021. இப்போ 5 ஹதீஸுக்கு பிறகு மறுபடியும் வரும். இப்போ 21லையும் இருக்கிறது, 6041லையும் இருக்கிறது, 6941லையும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் இந்த 3 இடங்களில் இதே நூலில் இந்த ஹதீஸ் அப்படியே வரும், அல்ல சின்ன வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசங்களோடு வரும். இந்த கருத்துப்பட வந்துடும். இது ஒரு முடிஞ்சிருச்சு. 16 முடிஞ்சிருச்சு. 17 என்ன என்று கேட்டால் 17 ஹதீஸுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பாடத்தை போடுறாரு. பாபுன் அல்லது பாபு அலாமத்தில் ஈமான்னு சொல்லிக்கிடலாம். பாபுன் அலாமத்துல் ஈமான் ஹாதா பாபுன்னு பிரிச்சுக்கிடலாம். ஏற்கனவே சொல்லியாச்சு.
பாபுன், இது ஒரு பாடம். என்ன பாடம்? அலாமத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார். அன்சார்னா யார்? மதீனாவில் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த மக்களை மதீனாவில் இருந்து கொண்டு அரவணைத்த மதீனத்து வாசிகளுக்கு அன்சார்னு சொல்வது. அன்சாருங்கிறது நசரண்டா உதவி செஞ்சான், நசரவுலேருந்து நாசிர்னா உதவி செய்கிறவன். அதனுடைய பன்மை வந்து நாசிரூனங்கிறது அது ஒரு பன்மை, அது சாலிமான பன்மை. வாவுன்னு வந்துச்சுன்னா சாலிம் ஜம்மும்பாங்க. அப்படி இல்லாமையும் என்ன செய்யும், ஜம்மு வரும். அது வந்து பல மாதிரி வரும். அதில் அஃஆல்னு ஒரு ஜம்மு வரும், நாசிரு அன்சாரு. அது மாதிரி என்ன செய்யும், அது ஹாஃபீது அஹ்ஃபாது, அத்ராஃபு, தரஃபுண்டா அத்ராஃபு அப்படின்னு அஃஆல் என்கிற வடிவத்திலையும் ஜம்மு வரும். அப்போ இது அந்த ஜம்மு. இது நாசிர் என்பதுடைய ஜம்மு தான் அன்சார். நாசிர்னா உதவியவன், அன்சார்னா உதவியவர்கள். அப்போ உதவியவர்கள்ன்றது அகராதி அர்த்தம். இஸ்லாமிய வழக்கத்தில் அன்சார்ண்டா யாருன்னா அது ஒரு சாராருக்கு பேர். எந்த சாராரு? மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு தங்கள்கிட்ட இருப்பதில் பாதியை கொடுத்து உதவி செஞ்சாங்களே, அரவணைச்சு கொண்டாங்களே, அவங்களுக்கு பேர் அன்சார். அப்போ அன்சார்கள் ஹுப்புல் அன்சார்னால் இப்போ அன்சாருக்கு நம்ம லொகுத்து அர்த்தம் கொடுக்கக்கூடாது, அகராதி அர்த்தம் கிடையாது. உதவி செய்கிற ஒருத்தரையும் விரும்புகிறன்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு குரூப்பை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இஸ்லாத்தில் ஆகிவிட்டது. அப்போ ஹுப்புல் அன்சார்னா அன்சார்களை நேசிப்பது. ஒருத்தன் வந்து அன்சாரிகளை விரும்புகிறான்னு சொன்னால் அது அலாமத்துல் ஈமான், ஈமானுக்கு அடையாளம். அது இப்போ ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் இப்போ போய் நம்ம அன்சாரத்தில் நேசிக்கிறோமே, அந்த நேசிக்கிறது உசுரோடு வாழும்போது என்ன செய்யணும்னா அவங்கள விரும்பணும், நேசிக்கணும். அப்போ நேசித்தான்னு சொன்னால் அவனுக்கு ஈமான் இருக்குன்னு அர்த்தம், அடையாளம். அன்சார்களை வெறுத்தான்னு சொன்னால் அவனுக்கு ஈமான் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஹதீஸில். அதையே பாடத்தின் தலைப்பு ஆக்கிட்டார். எப்படி? அலாமத்துல் ஈமானி, ஈமானுடைய அடையாளம் ஹுப்புல் அன்சார். அலாமத்துங்கிறது எழுவாயாக வச்சுக்கலாம், ஹுப்புல் அன்சாரை பயனிலையாக வச்சுக்கலாம், மாற்றியும் வச்சுக்கலாம். ஹுப்புல் அன்சாருங்கிறத எழுவாயாக வைத்துக்கொண்டு அலாமத்துல் ஈமான்கிறத ஹபராக வைத்துக்கொள்ளலாம். அன்சார்களை நேசித்தல் ஈமானின் அடையாளம், ஈமானின் அடையாளம் அன்சாரை நேசித்தல், ரெண்டு ஒன்று தானே. அதை முப்ததாவாக்கி இதை ஹபராக்கினாலும் சரி, இதை முப்ததாவாக்கி அதை ஹபராக்கினாலும் சரி, மீனிங் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ பாபு அலாமத்துல் ஈமானி, ஈமானின் அடையாளம் ஹுப்புல் அன்சார், அன்சார்களை நேசித்தல் ஈமானின் அடையாளம் அப்படின்ட்டு தலைப்பு கொடுத்துட்டாரா. தலைப்பை கொடுத்துட்டு அதில் 17வது ஹதீஸை கொண்டு வர்றார். 14வது ஹதீஸ் என்ன சொல்லுது? ஹத்தசனா, எனக்கு நமக்கு சொன்னார் அபுல் வலீத். அபுல் வலீத் என்பார் எனக்கு, புகாரியுடைய உஸ்தாதி வரும் சரியா. அபுல் வலீத் என்பார் எனக்கு சொன்னார். கால, அபுல் வலீது சொல்கிறார், ஹதசனா ஷுபத்து. ஷுபா எனக்கு ஷுபத்துன்னு வரக்கூடாது, என்கிட்ட தேவந்திருக்கிறதுனால பேராக இருக்கிறதுனால அது வந்து கைர முன்சரிப்பு ஜர்ரு தன்வின்னு வராது. அப்போ ஹதசனா ஷுபத்து, ஷுபா எனக்கு அறிவித்தார். கால, ஷுபா சொல்கிறார், அஹ்பரணி எனக்கு அறிவித்தார் அப்துல்லாஹி இப்னு அப்துல்லாஹி இப்னு ஜபுரின். அப்துல்லாஹி இப்னு ஜபுர், ஜபருடைய பேரன், அப்துல்லாவுடைய மகன் அப்துல்லா, பேர் அப்துல்லா, வாப்பா பேர் அப்துல்லா, மகன் பேர் அப்துல்லா. அப்படி வைக்கலாமான்னு கேட்டால் இது ஒரு ஆதாரத்துக்கு வராது, வச்சு இருக்கிறாங்க. அப்துல்லாஹிபின் அப்துல்லா அப்படின்னா என்ன தான்? வாப்பா பேர் அப்துல்லா, மகன் பேர் அப்துல்லா. அப்போ அஹ்பரணி எனக்கு அறிவித்தார் அப்துல்லாஹிபின் ஜபரு, ஜபருடைய பேரனாகிய அப்துல்லாஹிபின் அப்துல்லா என்பவர் என்ன செஞ்சார்? எனக்கு அறிவித்தார். கால, அந்த அப்துல்லா சொல்கிறாரு, சமியத்து அனசன், அனசிடம் நான் செவியுற்றேன். அனஸ் அவர்கள் சொல்ல நான் வந்து காதால் என்ன செஞ்சேன்? கேட்டேன். அனஸ் சொன்னார்னா சொந்தமாக சொன்னார், அனின் நபியி, நபி வழியாக, நபி சொன்னதாக அவர் சொன்னதை நான் கேட்டேன். நபின்னு சொன்னதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய துஆன்னு போட்டுக்கிட்டார். கால, இந்த கால ரசூல்லா நபி சொன்னார்கள், ஆயத்துல் ஈமானி, அங்கே அலாமத்துன்னு வந்துச்சு தலைப்பில், இதில் ஆயத்துன்னு வருது. அலாமத்து ஆயத்துக்கும் ஏறக்குறைய ஒரு அர்த்தம் தான். அலாமத்துனாலும் அடையாளம் தான், ஆயத்துனாலும் அடையாளம்.
அலாமத்துன்னா அது சொருங்கின ஒரு அர்த்தம், அடையாளம்னு அர்த்தம் மட்டும். ஆயத்துன்னு சொன்னால் ஏராளமான அர்த்தம் உள்ள ஒரு சொல், அதில் அடையாளம்னு ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. இது பொதுவான ஒரு சொல். இது ஆயத்துல் ஈமானி, ஈமானுடைய ஒரு ஆயத்து அடையாளம் என்பது ஹுப்புல் அன்சாரி, அன்சார்களை நேசிக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு நேசம் இருந்துச்சுன்னு சொன்னால், எங்கிருந்து வந்த ஒரு மனிதருக்காக வேண்டி காலங்காலமாக வைத்த சொத்துக்களில் பாதியை கொடுக்கறது, சம்பாத்தியத்தில் பாதியை கொடுக்கறது, இருக்கிற வீட்டில் பாதியை கொடுக்குறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு தியாகம் செஞ்சவங்கள நீ நேசிக்கலைன்னா நீ இப்போ உன்ட்ட ஈமான் இருக்கு? இவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சவங்கள மனப்பூர்வமாக நீ விரும்பணுமா இல்லையா? அன்சார்கள் மாதிரி விரும்ப ஒரு சமுதாயம் என்று விரும்புகிறதா இருந்தால் அன்சாருடைய கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப உயர்வான கேரக்டர். இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அன்சாரி கூட அதுக்கு போட்டி போடல. அன்சாரிகள் தான் மதீனாவாசிகள். ரசூல்லா வரைக்கும் ஒத்துக்கிட்டாங்க. ரசூல்லாவுக்கு பிறகு அந்த ஊர்க்காரங்க தானே ஆட்சிக்கு வரணும். அந்த ஊர்க்காரங்களை வர விடலை. அபூபக்கரும் அந்த ஊர் கிடையாது, உமர் அந்த ஊர் கிடையாது, உஸ்மான் அந்த ஊர் கிடையாது, அலி அந்த ஊர் கிடையாது. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த மாவியா யாரும் கிடையாது, அன்சாரிகளே கிடையாது. அப்போ இந்த மக்கள் எந்த விதமான பதவி ஆசையும் எதிர்பார்க்காம வெறும் தியாகத்துக்கு மட்டுமே உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்கும்போது அவங்கள நேசிக்கணும். அதான் ஆயத்துல் ஈமானி, ஈமானுடைய அடையாளம் ஹுப்புல் அன்சார், அன்சார்களை நேசிப்பது ஈமானின் அடையாளம். ஆயத்துன் நிஃபாக்கை, நிஃபாக்குன்னா ரெட்டை வேஷம், நாஃபக்க முனாஃபிக்குங்கிறோம்ல, நாஃபக்க என்கிற ஒரு சொல்லிலிருந்து தான் மஸ்தர், நாஃபக்க என்ற சொல்லிலிருந்து மஸ்தர் வந்து நிஃபாக்கு, அதுக்கு இஸ்முல் ஃபாயில் வந்து முனாஃபிக்குன்னு வரும். காத்தல யுகாத்திலுன்னு வருதுல, அதுக்கு முகாத்திலுன், ஜாகத முஜாஹிதுன், ஜாகதவுடைய மஸ்தர் ஜிஹாது, அதுக்கு இஸ்மு ஃபாயில் முஜாஹிது. அதே மாதிரி நாஃபக்காவுடைய மஸ்தர் நிஃபாக்கு, அதனுடைய இஸ்மு ஃபாயில் முனாஃபிக்கு. அப்போ ஆயத்துன் நிஃபாக்கு, நிஃபாக்குடைய அடையாளம். நிஃபாக்குன்னா நயவஞ்சகத்தனம். நயவஞ்சகத்தனம்னா என்ன? இங்கே ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷம். அது ரசூல்லாட்ட வந்தால் உங்கள் ஆள் தான் சொல்லிக்கிறது, அங்கே போயிட்டால் இல்லை அவங்க ஆள் இல்லை உங்கள் ஆள் தான் சொல்லிக்கிறது. இப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொள்கிறாங்க இல்லையா? இந்த ஒரு தன்மைக்கு பேர் தான் நிஃபாக்குன்னு பேர். அப்போ ஆயத்துன் நிஃபாக்கி, முனாஃபிக் தனத்தினுடைய நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் புகுதுல் அன்சார். பகல என்றால் கோபித்தான், வெறுத்தான். அன்சார்களை வெறுக்குதல் என்பது முனாஃபிக். அன்சாரியை ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவன் வேஷம் போடுறான். உண்மையான மூமின் எவனும் அவங்கள வெறுக்கக்கூடாது. அன்சார்களை வெறுத்தான் என்று சொன்னால் அவங்ககிட்ட முனாஃபிக்குத்தனம் இருக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயத்துல் ஈமானி ஹுப்புல் அன்சார், அன்சார்களை நேசிப்பது ஈமானின் அடையாளம். சரி, இதே கருத்துப்பட இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 3784வது ஹதீஸாகவும் இருக்கிறது. இதே ஹதீஸ் இந்த கருத்துப்பட 3784 இந்த ஹதீஸை பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த பாடத்திலேயே 18வது ஹதீஸ், 18வது ஹதீஸில் வந்து தனி தலைப்பு கொடுக்கல, அதே தலைப்புலேயே இன்னொரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். 18வது ஹதீஸில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹதசனா அபுல் யமான், நமக்கு அபுல் யமான் என்பவர் சொன்னார். கால, இப்போ அபுல் யமான் சொல்கிறாரு, அஹ்பரனா ஷுஐபுன், ஷுஐபு எமக்கு சொன்னார். ஷுஐபு அவராக சொன்னார்ன்னா அவராக சொல்லலை, அனி ஜுஹ்ரி, ஜுஹ்ரி வழியாக சொன்னார். ஜுஹ்ரிங்கிறது இப்னு ஷிஹாப்னு சொல்லுவாங்க, ஜுஹ்ரின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்னு ஷிஹாப் ஜுஹ்ரி வழியாக அவர் சொன்னார். கால, இப்போ ஜுஹ்ரி சொல்கிறாரு, அஹ்பரணி அபு இத்ரீஸ, அபு இத்ரீஸ் என்பவர். அபு இத்ரீஸுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி இது ஒரு செல்ல பெயர். இதுவே அவருடைய பெயர் கிடையாது, இத்ரீஸுடைய வாப்பா. இவருக்கு ஒரு பையன் வந்து இத்ரீஸ்ன்னு பிறந்திருக்கிறதுனால அன்னையிலேருந்து ஒரு அபு இத்ரீஸ்ன்னு ஆகிக்கிட்டார். ஒரிஜினல் பேர் பின்னாடி வருது, ஆயிதுல்லா. ஆயிதுல்லா இப்னு அப்துல்லா, ஆயிதுல்லா இப்னு அப்துல்லா என்று இயற்பெயரும் அபு இத்ரீஸ் என்ற செல்லப்பெயரும் கொண்டவர் எமக்கு அறிவித்தார். அஹ்பரணி, ஜுஹ்ரி சொல்கிறார், எனக்கு அறிவித்தார். அபு இத்ரீஸ், அபு இத்ரீஸ் அறிவித்தார். அபு இத்ரீஸ்னா யார்? பேர் நெசப்பேர் என்ன? ஆயிதுல்லா இப்னு அப்துல்லா.
ஆயிதுல்லா இப்னு அப்துல்லா என்றே அபு இத்ரீஸ் வந்து எனக்கு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், அன்ன உபாதத்த இப்னு சாமித்தி, உபாதா பின் சாமித் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபிக்காக போட்டுக்கிட்டது. உபாதா பின் சாமித் அவர்கள் அவர்கள் என்ன செஞ்சார்னு செய்தி வரப்போகுது. அதை சொல்வதற்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். ஜும்லா மூத்தரிலான்னு ஒன்று இருக்குது. இடையில் ஒரு வார்த்தையை, ஒரு சென்டென்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடி இடையில் ஒரு வார்த்தையை சொருவிக்கிடுவாங்க. அது வந்து இடை சொற்கள் உள்ள ஒரு வாசகம். இது வந்து ஜும்லா மூத்தரிலான்னு ஒன்று, அந்த சென்டென்ஸு முடியாது. ஜெயிது அறிவாளி, இது ஒரு வாக்கியம். இந்த ஜெயிதுன்றவனை உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி ஜெயிது நேற்று வந்தானே அவன் அறிவாளிங்கிறது, நேற்று வந்தானேங்கிறது எதுக்கு? உங்களுக்கு ஜெயிதை வந்து புரிய வைக்கிறதுக்காக இடையில சொருவிக்கிறது. ஜெயிது அறிவாளி என்பது தான் வாக்கியம். ஜெயிது நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த நல்ல பையன் சொல்லும் பொழுது ஜெயிதுன்னு சொன்னோன்னே எந்த வேறு செய்தை நீங்கள் விளங்கிட்டால் என்ன செய்கிறது? அதுக்கான என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஜெயிதுன்னு சொன்ன உடனே இந்த மதுரிலேருந்து வந்தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அறிவாளின்னு சொன்னால் எந்த செய்துன்னு விளங்கும். இந்த மதுரிலேருந்து வந்தானேங்கிறது வந்து இடை சொற்கள் வாசகம். இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா இடையில் சொருவிக்கிடுவாங்க. இப்போ உபாதா பின் சாமித்துங்கிறது அவர் என்ன சொன்னார்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இடை வாசகம்னு நுழைச்சிக்கிறார். அண்ணா உபாதத்து மீது சாமித், உபாதா பின் சாமித் அவர்கள் என்னன்றது இன்னும் வரல. இடையில கான ஷஹித பத்ரன், இவர் பதில் கலந்து கொண்டவராக இருந்தார். இந்த உபாதா பின் சாமித்துன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன செய்தியை சொல்கிறதோடு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் யாருங்கிற ஒரு அறிமுகத்தையும் கொடுக்குறார். இந்த ஆயுதுல்லா என்பவர் வந்து அவருக்கு அவர் யார் என்பதை ஒரு அறிமுகம் செய்கிறார். அப்போ உபாதா பின் சாமித் அவர்கள் அன்ன ரசூலுல்லாஹிங்கிறது தான் அந்த தொடர்ச்சியுடைய வாசகம். அதுக்கு இடையில் இந்த ஒரு வரி வந்து இடைச்சொற்களாக அவரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறார். என்ன அறிமுகம் கொடுக்குறாருன்னா, ஓ கான ஷஹித பத்ரன். ஷஹித என்றால் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சாட்சி சொன்னான்ற அர்த்தம் சொன்னாங்கள்ல, அந்த அர்த்தம் மட்டும் கிடையாது. ஷஹித என்றால் அடைகிறது, கலந்து கொள்வது. ஓ கான ஷஹித பத்ரன், இவர் பதிரில் கலந்து கொண்டவராக இருந்தார். பதிர் போரில் ஒரு பங்கெடுத்தவர் உபாதா. அது மாத்திரம் கிடையாது, ஒஹுவ இவர் அஹதுன் நுகபாயி, நுகபாக்களில் ஒருவர், நுகபாக்களில் இவரும் ஒருவராக இருந்தார். நுகபாண்டா என்ன? லைலத்துல் அகபா. லைலத்துல் அகபா என்ற இரவில் நுகபாக்களாக இருந்தாங்களே அவங்களில் ஒருவராக இவர் இருந்தார் அப்படின்னு வருது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த பதிரில் கலந்துக்கிட்டார் என்பதற்கு விளக்கம் தேவையில்லை. பதிர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நுகபாக்களில் ஒருவர்ண்டா என்ன, லைலத்துல் அகபாண்டா என்னங்கிறது நம்ம என்ன செய்யணும், முன்கூட்டியே விளங்கி தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லாட்டி நம்ம போய் தேடிட்டு வந்து என்ன செய்யணும், அதை வந்து இப்போ பார்க்கணும். அதனால் இது நுகபாண்டா யார், நுகபாக்களில் ஒருவருங்கிறது யாரை குறிக்கும், அந்த விஷயத்தை விளங்கிட்டு அப்புறம் ஹதீஸுடைய தொடர்ச்சிக்கு போவோம். நம்ம இது வரைக்கும் நிப்பாட்டிக்கிறோம். கான ஷஹித பத்ரன், பதிரில் கலந்து கொண்டவராக இருந்தார். உபாதா பற்றி சொல்கிறாங்க. அந்த உபாதா எனக்கு சொன்ன உபாதா யாருன்னு கேட்டால் பதிரில் கலந்து கொண்டவர். அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக வருது.